அண்ணி அண்ணி நீங்க என்ன சொன்னீங்க? இந்த ஆறாம் பையன் என்ன செஞ்சா தெரியுமா உங்களுக்கு? கேள்விப்பட்டேன். அதான் அவனை வேலையை விட்டு தூக்கிட்டேன். நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? உட்கார்ந்து சாப்பிடு. வேண்டாம் நீ. ஏய் உட்காருப்பா. உங்க அண்ணன் மேல இருக்கிற கோவத்துல சாதம் சாப்பிட மாட்டியா? நான் ஒரு மடச்சி. காலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். உன்னை இன்னும் சின்ன புள்ளையாவே நினைச்சிட்டேன். ஆனா நீ ஒரு புள்ளைக்கு அப்பாவா போறேன்னு வந்து நிக்கிற. சரி சரி சாப்பிடு. வேண்டாம் நீ. சாப்பிடுப்பா. இதெல்லாம் சரிப்பட்டு வருமா? காலமா காப்பாத்திட்டு வர குடும்ப கௌரவம் நீ ஆசைப்பட்டதுனால அழிஞ்சிடக்கூடாது. ஊரை விட்டு ஒதுங்கி வாழற கூட்டத்துல இருந்து பொண்ணை எடுத்தா நம்ம சாதி சனம் ஒத்துக்குமா? இல்ல நாம தான் இந்த ஊர்ல வாழ முடியுமா? போதும் நீ. எங்களால யாருக்கு எந்த கலங்கும் வர வேண்டாம். நாங்க ஏதாவது ஒரு கண்காணாத இடத்துக்கு போய் பழச்சுக்கிறோம். நீ போயிடுவ. ஆனா கூடவே குடும்ப கௌரவம் போயிடும்ல. நீங்களா? உங்களுக்கு கௌரவம் தான் பெருசுன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க 2 பேருமே உயிரை விட்டுருக்குமே அண்ணி. இப்ப அவளை அனாதையா விட்டுட்டு நான் மட்டும் போற மாதிரி பண்ணிட்டீங்களே நீ. நான் எப்பவுமே உங்களை அம்மாவை தான் பார்த்துருக்கேன். அம்மாவை பிள்ளைய கொன்ன பாவம் உங்களுக்கு வேண்டாம். நானே சாப்பிட்றேன். ஆரா ஊர் எல்லையில எடுத்துட்டு போய் தொங்க போடு. அவனா போய் சேர்ந்துட்டான்னு ஊர் ஜனங்க நம்பட்டும். ராஜி, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்த? நிக்க வேண்டியவ உள்ள வந்து ஐயா மேலே விழுந்து அழுகுறியா? வாடி 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 ஒன்னும் கேட்க மாட்டேன். வாடி வெளியே. ஏண்டா யார உள்ள ஒண்ணும் தெரியாத உனக்கு? உள்ள வந்தது இல்லாம ஐயா மேல விழுந்தாலும் எனக்கு திட்டு வாங்கி வைக்கிறேன். உன் ஜாதி சமத்தோட நிக்க வேண்டியதுதானே? இழுத்துட்டு போ. ஓடி வெளியே. வாடி வெளியே.
போச்சுமா. எழுந்துருமா. பொம்பளைங்க எல்லாம் இருக்க கூடாது. ஏமா எழுந்துருமா. சொல்றேன்லம்மா. போன் சொல்றேன்லம்மா. பொம்பளைங்க எல்லாம் இருக்க கூடாதுமா. போமா. மாசாணி, ஏன் நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க? வா வீட்டுக்கு போலாம். ஏய், ச்சே, எக்கேடாவது கேட்டு போ. ஏய் ஏய் உன்னதான் ஊருக்குள்ள ஒதுக்கி வச்சிருக்கல, எவன் வண்டியை போட்டு பிள்ளைய வாங்கிட்டு ஊருக்குள்ள வந்து எவன் உசுரவாங்க படி. ஏய் ஏய், தண்ணிலாம் குடிக்காதடி. உனதான் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்கல்ல, இங்க வந்து தண்ணி குடிக்கிற போடி. கா 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 ஏய் கருமா கருமா அதுல கை வைக்கற. இங்க நீ வந்து ஐயோ 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 எந்த அப்பா தலைவணி வச்சிட்டு இங்க ஏண்டி வாங்க ஓடி. காலங்காத்தால கெட்டு போனவ முகத்துல முடிக்க வேண்டியது. வழியில துடிச்சிட்டு இருக்கா. யாரையாவது உதவிக்கு அனுப்புங்க. அவ ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுவ. மழை பெஞ்சிட்டு இருக்கு. நம்ம பார்த்து தங்கிட்டு நாளைக்கு போவோம்னா. இப்ப நான் மழையில நினைக்கிறது முக்கியம் இல்லையா? அந்த யார் மாத்தானியா? எங்க எனக்கு பொண்ணுதான். அவளை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருக்கோம். எங்களால உதவி பண்ண முடியாது. நீங்க போயிட்டு வாங்க சாமி. உங்க எனக்கு பொண்ணுன்னு சொல்றேன், அப்பவும் உதவ மாட்டேன்றீங்களே. வாஸ்தவம் தான் சாமி. அவளுக்கு உதவி பண்ண போக கடைசியில் எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி போட்டா நாங்க என்ன பண்றது? தயவு செஞ்சு போயிட்டு வாங்க சாமி. ஐயா, மண்டபத்துல ஒரு பொண்ணு பிரசவ வழியில துடிக்குது. ஊர்ல எல்லாரும் கேட்டேன், யாரும் உதவிக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்க இனத்தை சேர்ந்தவங்களே வெறுக்கிறாங்க. நீங்களாவது கொஞ்சம் வரீங்களா? அந்த பொண்ணு ஊருக்குள்ள வந்து என் உசுர வாங்குது சாமி. ஊரே சேர்ந்து என்னை திட்டுது. அவன் செத்து தொலையிட்டோம். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. ஆண் குழந்தை. தொடாதீங்க சாமி. ஏமா? நான் ஒதுக்கப்பட்டவன். ஊரே என்ன ஒதுக்கி வச்சிருக்கு. நீங்க தொடாதீங்க சாமி. அது மட்டும் இல்ல, நீங்க சாமி சிலைய செதுக்கிறவர். அதனால்தான் நான் தைரியமா தொடறேன். ஏன்னா நான் செய்யற சாமிக்கு தீண்ட கூடியவங்க தீண்ட கூடாதவங்கன்னு எதுவுமே கிடையாது. அவன் படைப்புல ஏதுமா ஏற்ற தாழ்வு. மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி செய்யலன்னா அப்புறம் இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம்? ஏமா இவ்வளவு தெளிவா பேசுறியே, நீ யாருமா? அவரை மனசார விரும்பினது தவிர
வேற எந்த தப்பும் செய்யல சாமி. புரியுதுமா, உன் மேல எந்த தப்பு இல்லை. நான் உன்னை நம்புறேன். எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? சொல்லுமா. இந்த பிள்ளை எனக்கு பிறந்ததுன்னு தெரிஞ்சா ஊர்க்காரங்க என்ன ஒதுக்கி வச்ச மாதிரி இந்த பிள்ளைய ஒதுக்கி வச்சிருவாங்க. அவரு கௌரவமா வாழ்ந்த இந்த மண்ணுல அவருக்கு பிறந்த பிள்ளை அவமானப்பட்டு பழைக்க கூடாது. என் பிள்ளைய எங்கேயாவது கொண்டு போய் கண்காணாத இடத்துல விட்டுருங்க. அவன் அங்கேயே ஒரு அனாதையா பழைச்சிட்டு போட்டோம். இப்ப எங்கேயும் அனாதையா வளர வேண்டிய அவசியமே இல்லை. என் பேரனாவே வளரட்டும். இந்த ஊருக்கு வெறும் கல்ல கடவுளாக்கி கொடுக்கத்தான் வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கெல்லாம் அந்த அம்பாள் புலப்பட மாட்டாமா. இறக்கமே இல்லாத இவங்களுக்கு நான் சிலையை செஞ்சு தர போறதில்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த சிற்ப கலையை உன் பிள்ளைக்கு நான் சொல்லி தர போறேன். நான் பாதியில விட்டுட்டு போன இந்த சிலையை அவன்தாமா வந்து முடிக்க போறான். எந்த ஊர் உன்னை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளிச்சோ அவங்க அத்தனை பேரும் உன் புள்ள செஞ்ச சிலையை தாம கடவுளா கும்பிட போறாங்க. இந்த சத்தியத்தை நிறைவேற்றுறது என் கையில மட்டும் இல்ல, விதியோட கையிலயும் இருக்குது. அந்த அம்பாளை நம்புவோம். அம்மா, ஒரு கல்லை பார்த்த உடனே அது ஆண் கல்லா பெண் கல்லா மணிக்கல்லான்னு விவரம் அறிஞ்சு அதை செலவழிச்சு ஒரு கல்லுக்கே உயிர் கொடுக்கிற கலை தெரிஞ்ச எனக்கு உங்க அம்மாவோட உயிரை காப்பாற்ற முடியல. அதுக்கு காரணம் அந்த ஊர் ஜனங்க தான். அந்த ஊர் ஜனங்க மேல எனக்கு இருந்த கோபம் தான் என்னுடைய பாவத்துக்கே காரணம். ஒரு சாஸ்திரக்காரனோட சாபமும் சத்தியமும் நிச்சயமா பலிக்கும்னு சொல்லுவாங்க. என்னுடைய சத்தியமும் பலிக்கணும். நீதான் அதுக்கு ஒத்துழைக்கணும். அது மட்டும் இல்ல, எந்த ஊர் உங்க அம்மாவை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்திச்சோ அதே ஊர் இன்னைக்கு நீ செய்ய போற கல்ல கடவுள் நினைச்சு கையெடுத்து கும்பிடணும். உங்க அம்மாவோட அந்த நிலைமைக்கு காரணமா இருந்தவங்க யாரு மேலேயும் உனக்கு எந்த விதமான பழி உணர்ச்சியும் வரக்கூடாது. நீ செஞ்சு வைக்கிற சிலை தான் அவங்களுக்கு நீ தர சவுக்கடியா இருக்கணும். தைரியமா போ. நீ சிலை செஞ்சு முடிக்கிற அன்னைக்கு நான் கண்டிப்பா அங்க வருவேன்.